Hi friends, good morning. Welcome to our channel Subbu Travel Vlog. இன்னைக்கு நம்ம டிராவல் vlogல பார்க்க போறது 12 ஜோதிர்லிங்கத்துல ஒன்றான ராமேஸ்வரம் தான் பார்க்க போறோம். பாம்பன் தீவில் அமைஞ்சிருக்கிற இந்த ராமேஸ்வரம் ராமநாதர் கோயில் சாமி தான் நம்ம ஒன் டே ட்ரிப்பா வந்திருக்கோம். வாங்க இந்த பட்ஜெட் எப்படி டிராவல் பண்ணலாம், இந்த கோயிலோட டீடைல், இதோட தீர்த்தம் எப்படி ஆடுற வேலை, தீர்த்தம் எப்படி குளிக்கிறது, எல்லா டீடைலுமே நம்ம இந்த இதுல வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். இப்போ நம்ம நிற்கிறது மேற்கு வாசல் கோபுரத்தை நின்றுட்டு இருக்கிறோம். வாங்க நம்ம கோபுரத்தை பக்கத்துல போயிட்டு பேசலாம். நம்ம இப்ப இருக்கிறது கிழக்கு ராஜகோபுரங்க. இந்த ராஜகோபுரம் பாத்தீங்கன்னா 1969 ஆரம்பிச்சு 1974 கட்டி பிடிச்சிருக்காங்க. இந்த மண்டபத்தோட பாத்தீங்கன்னா சேது மண்டபம்னு வச்சிருக்காங்க. இந்த மண்டபத்துக்கு பாருங்க ராஜகோபுரம் ஃபுல் வியூ இருக்கு. இதை நம்ம பார்த்துட்டு ராமேஸ்வரத்துல நிறைய மடம் இருக்குங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்ம மேற்கு வாசல் வழியா வந்தாங்க. வந்து இப்போ வடக்கு வாசல் போக போறோம். இப்போ வந்து நேரம் போனீங்கன்னா பார்க்கிங் இருக்கு. கோயிலுக்கு போறது, அக்னி தீர்த்துக்கு போறது இந்த இடத்த பக்கத்துல போனோம். வடக்கு வாசல் வழியா போய் கிழக்கு கோபுரம் போய் கிழக்கு கோபுரம் ஆப்போசிட்ல கடலுக்கு போனோம். அங்கிருந்து நம்ம போனோங்க. நம்ம பஸ் வந்தோம்னா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து டவுன் பஸ் அவைலபிளா இருக்கு. மேற்கு வாசல் வரைக்கும் நமக்கு டவுன் பஸ் அவைலபிளா இருக்குங்க. அங்க வந்து இறங்கி நம்ம உள்ள இதில் நடந்து போய்க்கணும். இங்க இருந்து நீங்க எல்லா டூரிஸ்ட் பிளேஸும் போறதுக்கும் உங்களுக்கு ஆட்டோ இருக்கு, பஸ் இருக்கு, எல்லா வசதியும் இருக்கு. நம்ம போக போக இந்த டீல் எல்லாமே ஃபுல்லா பார்க்கலாம். வாங்க இப்ப நம்ம அக்னி தீர்த்தத்துக்கு போகலாம். இப்ப நம்ம போறது வடகரத வீதி. நம்ம கடல்ல போய் அக்னி தீர்த்தத்துல குளிச்சுட்டு அந்த ஈர ட்ரெஸ்ஸோட வரும்போது வடக்கு வாசல் வழியை தான் உள்ள விடுவாங்க. கிழக்கோ மேற்கோ உள்ள விட மாட்டாங்க. அந்த கியூ வந்து பாத்தீங்கன்னா இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த கியூல உள்ள போனோம்னா நம்ம நேரா உள்ள போய் டிக்கெட் வந்து 25 ரூபாங்க. ஒரு நபருக்கு 25 ரூபா டிக்கெட் இது பண்றாங்க. அந்த 25 டிக்கெட் வாங்கிட்டோம்னா நேரம் உள்ள போனோம்னா நம்ம உள்ள இருக்கிற 22 புனித தீர்த்தத்திலையும் நீராடிட்டு வெளியே வந்துடலாம். வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு திரும்ப சாமி போகணும். இல்லை ட்ரெஸ் உள்ள கொண்டு போனோம்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு ரூம் உள்ளே இருக்கு. அதை நம்ம யூஸ் பண்ணிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு சாமி கும்பிட்டு வெளியே வந்துடலாம். இப்போ நாங்களாம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் கொண்டு போவதனால உள்ள போய் அக்னி தீர்த்தத்துல ஃபர்ஸ்ட் கடல்ல குளிச்சுட்டு அப்ப 22 தீர்த்தலையும், அதாவது ஃபர்ஸ்ட் மகாலட்சுமி தீர்த்தத்துல ஆரம்பிச்சு கடைசியா கோடி தீர்த்தம் வரைக்கும் காசிக்கு இணையான ஒரு தீர்த்தம் இங்க. அந்த தீர்த்தத்துல குளிச்சுட்டு நம்ம வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இப்ப நம்ம சாமி கும்பிட்டு உள்ள போக போறோம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம இங்கிருந்து எப்படி காசிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து காசிக்கு போறோமோ அது போல காசியில் இருக்கிற மக்கள், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், அங்கிருந்து மக்கள் நிறைய பேர் இங்க பார்த்தோம். நம்ம பஸ் வரும்போது ஒருத்தர் டிராவல் பண்ணிட்டு வந்தாரு. அவர் மத்திய பிரதேசம் இந்தூர்ல இருந்து வந்திருக்கிறாரு. வயசு 42 தான். இந்த ராமேஸ்வரத்துக்கு வரும் ரொம்ப சின்ன வயசுல இருந்து ரொம்ப கனவு கண்டுட்டு ரொம்ப இது பண்ணி இப்பதான் ட்ரை பண்ணி வந்திருக்காராமா. என்ன கேட்ட எத்தனை தடவை வந்திருக்கீங்க? நான் நிறைய தடவை வந்திருக்கீங்கன்னு சொன்னேன். அவர் இப்பதான் ஃபர்ஸ்ட் வரும், இது ரொம்ப நாள் கனவு, யாருமே கூட செட் இல்லாதனால இப்போ நானே சிங்கிளாவே இந்தூர்ல இருந்து கோயம்புத்தூர் நாம வந்து அதே எக்ஸ்பிரஸ்ல ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் டிராவல் பண்ணி இங்க வந்திருக்கிறாரு. அவ்வளவு புனித ஸ்தலமான இந்த ராமேஸ்வரத்தை நம்ம கட்டாயம் ஒரு வந்து விசிட் பண்ணிட்டு இந்த தீர்த்தத்தில் குளிச்சு நம்மளுடைய அருள் பெறணும்னு நம்ம கேட்டுக்கிறோம். வாங்க நம்ம அடுத்தது அக்னி தீர்த்தத்தை பார்க்க போலாம். நம்ம இப்ப இருக்கிறது வடக்கு வாசல் கோபுரம் வழியா இருக்கிறோம். அக்னி தீர்த்தத்துல கடல்ல அக்னி தீர்த்தத்தை குளிச்சுட்டு உள்ள வரவங்க இந்த வழியாவும் உள்ள வரலாம், அந்த வழியும் உள்ள வரலாம். கியூக்கு உள்ள வந்தது நம்ம போய் அந்த 22 புனித தீர்த்தத்தில் நீராட போயிட்டு இருக்காங்க. அதான் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம அக்னி தீர்த்தத்துக்கு போறதுக்கு கிழக்கு வாசல்ல ஆப்போசிட் இருக்கக்கூடிய கடலுக்கு தான் போகணும். வாங்க நம்ம அடுத்தது அக்னி தீர்த்தத்தை கிழக்கு வாசல்லையே போயிட்டு நம்ம போய் பார்ப்போம். இந்த கோயில்ல ஒரு புது இதா பாத்தீங்கன்னா பேட்டரி கார் இருக்கு, பேட்டரி ஷேர் ஆட்டோ இருக்கு. அந்த பேட்டரி ஷேர் ஆட்டோ வந்து ஒரு ஆள் 10 ரூபா வாங்குறாங்க. நம்ம கோயில் எங்க இருந்தாலுமே அக்னி தீர்த்தத்துக்கு போறதுக்கு இந்த ஆட்டோ யூஸ் பண்ணிக்கலாம். வயசானவங்க நடக்க முடியாது வந்தீங்கன்னா இந்த ஷேர் ஆட்டோவை யூஸ் பண்ணிக்கங்க. பேட்டரி ஷேர் ஆட்டோ. நம்ம அக்னி தீர்த்தத்துல கடல்ல குளிச்சுட்டு வந்துட்டு உள்ள கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி லாக்கர் இருக்குங்க. லாக்கர் அவைலபிளா இருக்கு. சிங்கிள் பர்சன் ஃபேமிலி வந்து யார் வேணா வந்துக்கலாம். வந்தீங்கன்னா லாக்கர்ல யூஸ் பண்ணிட்டு வச்சுட்டு நீங்க இங்க தீர்த்தத்தில் குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு உள்ள தரிசனம் பண்றதுக்கு போறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆளுக்கு தகுந்த மாதிரி சார்ஜ் பண்றாங்க. 20 ரூபாயில இருந்து 200 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. நீங்க இந்த லாக்கர் ஸ்பெசிலிட்டினால ரூம் அவைலபிளா இருக்குங்க. மார்னிங் ரூம் எடுத்தோம்னா ஈவினிங் டைம் எடுத்தோம்னா அதுக்கு ரூம் கம்மி இதில் கொடுக்குறாங்க.
ரூம்லயும் பேக் வச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு நம்ம லாட்ஜிங் யூஸ் பண்ணிக்கலாம். அது லாட்ஜில் எடுத்துருக்குங்க. 6 பேர் நம்ம அந்த ஃபேமிலியா வந்தோம். சார்ஜ் பண்ணியிருக்காங்க. காலையில 7 மணில இருந்து சாயந்தரம் 7 மணி வரைக்கும் ஒரு 12 மணி நேரத்துக்கு 60 சார்ஜ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த பட்ஜெட் தகுந்த மாதிரி நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த லாக்கர் கியூ போற வழி. இப்ப நம்ம வடக்கு ரத வீதியில இருந்து கிழக்கு ரத வீதிக்கு வந்துட்டோம். இங்க பாத்தீங்கன்னா சைவ வெஜ் ஹோட்டல்லாம் நிறையவே இருக்குங்க. உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா டிஃபன் பாத்தீங்கன்னா காலையில் டிஃபன் 30 ரூபாயில இருந்து 50, 60, 70, 80 எல்லா ரேட்டுக்குமே இருக்கு. மதியம் லஞ்ச் இருக்கு, நைட்டு டிஃபன் இருக்கு, இதுக்குமே டின்னருமே இருக்கு. எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. நம்ம பட்ஜெட் தகுந்த மாதிரி நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு, லாட்ஜ் இருக்கு, லாக்கர் இருக்கு, எல்லாமே இருக்கு. நம்ம பட்ஜெட் தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்ப இருக்கிறது கிழக்கே ராஜகோபுரங்க. இந்த ராஜகோபுரம் பாத்தீங்கன்னா 1969 ஆரம்பிச்சு 1974 கட்டி பிடிச்சிருக்காங்க. இந்த மண்டபத்தோட பாத்தீங்கன்னா சேது மண்டபம்னு வச்சிருக்காங்க. இந்த மண்டபத்துக்குள்ள பூந்தோம்னா தான் நமக்கு அந்த கிழக்கு ராஜகோபுரம் அங்க இருக்கு. அடுத்து நம்ம அக்னி தீர்த்தத்துக்கு போறோம். வாங்க கடலுக்குள்ள போலாம் அக்னி தீர்த்தத்தை பாக்குறதுக்கு. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலோட டீட்டெயிலை பார்த்துடலாம். இது 12 ஜோதிர்லிங்கத்திலையும் ஒரு ஜோதிர்லிங்கமா இந்த கோயில் இருக்கு. காசிக்கு அடுத்த புனித தீர்த்த தலமா இந்த ராமேஸ்வரம் கருதப்படுதுங்க. இந்த கோயில் 12ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டது. பாண்டிய மன்னர்கள் 3 மன்னர்கள் சேர்ந்து இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. இந்த கோயிலோட பிரகாரத்தை பத்தி பார்க்கும்போது கோயில் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 1212 தூண்கள் வச்சு பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. இது முதல் தூண்லேருந்து கடைசி தூண் வரைக்கும் நீங்கள் ஒரு இடத்துல நின்னே பார்க்கலாம். நீங்கள் ராமநாத சுவாமி கும்பிட்டு அம்பாலை தரிசனம் பண்ணிட்டு வரும்போது இதோடைய பிரகாரங்கள் நீங்கள் பார்க்கலாம். உள்ள வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் கேமரா அலோடு இல்லைங்க, அதனால நம்ம ஃபோட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கோம், அதை பாருங்கள். இந்த வியூ வந்து நீங்கள் அம்பாள் சன்னிதியில் சாமி கும்பிட்டு வெளிவரது பார்க்கலாம். அப்புறம் ரொம்ப முக்கியமானது இந்த கோயிலோட புண்ணிய தீர்த்தங்கள். நம்ம கடலில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் கடலில் அக்னி தீர்த்தத்தை ஆடிட்டு உள்ளே போனோம்னா 22 தீர்த்தங்கள் இருக்குங்க. மகாலட்சுமி தீர்த்தத்திலிருந்து கோடி தீர்த்தம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா காயத்ரி தீர்த்தம், சங்கு தீர்த்தம், சரஸ்வதி தீர்த்தம், மகாதேவி சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம்ட்டு மொத்தம் 22 தீர்த்தங்கள் இருக்கு. நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா மறக்காம இந்த 25 ரூபா கொடுத்து இந்த புனித ஸ்தலங்க தீர்த்தங்களை கண்டிப்பாக நீராடிட்டு வாங்க. பாருங்க ராஜகோபுரம் ஃபுல் வியூ இருக்கு. இதை நம்ம பார்த்துட்டு அடுத்து போனோம் மாகாளி உஜ்ஜயினி மாகாளி கோயில் அம்மன் இருக்கு. அப்புறம் சங்கரமடம் இருக்குங்க. அது சாண்டி போனா ஆர்ச் இருக்கு. இப்போ வந்து முன்ன ஒரு ஆர்ச் இருந்ததுங்க, இப்போ 4 ஆர்ச் இருக்கு. கடல்ல இருந்து பார்க்கும்போது வியூ சூப்பரா இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். ராமேஸ்வரத்தில் நிறைய மடம் இருக்குங்க. இங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீ ஆதி சுஞ்சனகிரி மகா சமஸ்தான மடாலயம் அப்படின்னு சொல்லி ஒரு மடம் இருக்குங்க. அங்க ஒரு மடம் இருக்கு. அப்புறம் சங்கராச்சியார் மடம் அங்க இருக்குங்க. கோயில் இருக்கு. எல்லாமே பார்க்கலாம். ஃபாலோ பண்ணி வாங்க. அக்னி தீர்த்த கடலுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா சன்ஸ்ரீ பஜ்ரங்க தாஸ் பாபா அன்னச்சத்திரம் இருக்குங்க. இங்க அன்னதானம் கொடுத்துட்டு இருக்காங்க. வேணா அன்னதானமும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். 2-3 மடம் இருக்குங்க, அதுலயும் அன்னதானம் கொடுத்துட்டு இருப்பாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா காஞ்சி காமக்கோட பீடாதிபதி சங்கர மடமும் இங்க இருக்கு. அவருடைய மெழுகு சிலையும் உள்ள இருக்குது. வியூ பார்க்க சூப்பராகவே இருக்கு. கோபுர வியூ பாருங்க. இங்கிருந்து பார்க்கும்போது லாங்ல இருந்து பார்க்கும்போது இன்னும் சூப்பராகவே இருக்குது. கிழக்கு ராஜகோபுரம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். பாம்பன் தீவுல இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்துல புனித தீர்த்தமான அக்னி தீர்த்தத்துக்கு வந்துட்டோம். இங்கிருந்து பாருங்க கடல் வியூ சூப்பராகவே இருக்குது. நிறைய போட்டுகள்லாம் இருக்குது. வாங்க போலாம். வியூ சூப்பரா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா உஜ்ஜயினி மகா காளி கோயில் இருக்குது. கடலுக்கு பக்கத்துலயே இருக்குங்க. வாங்க போய் நம்ம போட்டு அந்த கடல அக்னி தீர்த்த கடலை பார்க்கலாம். வாங்க போலாம். ராமேஸ்வரம் கடல் அக்னி தீர்த்தத்துக்கு வந்துட்டோம். ஆர்ச்சி பாருங்க சூப்பரா கட்டியிருக்காங்க. முதல்ல இந்த ஒரு ஆர்ச்சி மட்டும் இருந்ததுங்க. அந்த அடுத்து இப்போ 3 ஆர்ச்சி எக்ஸ்ட்ரா கட்டியிருக்காங்க. மொத்தம் 4 ஆர்ச்சி இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா சிவன் கோயிலால நிறைய காளமாடுகள் கன்றுகள் நிறைய மேய விட்டுருக்காங்க. எல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கு. வாங்க கடலுக்கு போய் பார்க்கலாம். காலையில 7 மணிக்கு நம்ம குளிக்க செம கூட்டம். 11 மணி ஆகுதுங்க, குறைஞ்சிருச்சு. இந்த பாருங்க எவ்வளவு நிறைய தூரமா
ரொம்ப பக்கத்துல நிறுத்தி வச்சிருக்காங்க. ராமேஸ்வரம் கடல் பாத்தீங்கன்னா அலை இருக்காதுங்க, ஆழமும் இருக்காது, கம்மியா தான் இருக்கும். இதுல போட்டிங்கும் இருக்குங்க. தெரியுது பாத்தீங்கன்னா அங்க மிதக்கும் இருக்காங்க பாருங்க. கடற்கரையில பாருங்க ஒரு சிவன் சிலையும் நந்தி சிலையும் இருக்கு. இது அங்க கடல்ல குளிச்சுட்டு வந்து தீர்த்த எடுத்துட்டு வந்து இந்த சாமிக்கு சிவனுக்கு பண்ணிட்டு போறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஒரு அங்க வந்து ஒரு 1/2 மணி நேரம் டிக்கெட் நான் போயிட்டு விசாரிச்சுட்டு சொல்றோம். சிவா போட்டு நினைக்கிறேன், அவங்க தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இந்த நாளை பார்த்துட்டு வந்து இந்த 4 ஆர்ச்சி பார்க்க நம்ம காசு கங்கா ஆரத்தி பார்ப்போம். இந்த மாதிரி வியூ சூப்பரா இருக்கு. இங்க ஆரத்தி நடக்குதுன்னு தெரியல. அங்க வந்து இந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குற அந்த விஷயம்லாம் அந்த பக்கம் நடந்துட்டு இருக்குதுங்க. அந்த ஆர்ச்சி கீழே நடந்துட்டு இருக்குது. இந்தியாவில் புனித ஸ்தலமான காசி, கயா, அலகாபாத், திருவேணி இதெல்லாம் நடக்கக்கூடிய மாதிரி தர்ப்பணம் கொடுக்குற நிகழ்வு இங்க நடந்துட்டு இருக்கு பாருங்க. எல்லாமே அதோட நிகழ்வு தான். கூட்டமா இருக்கு. நம்ம காலைல வரும்போது கொஞ்சம் இந்த கூட்டம் கம்மியா இருந்தது, கடல்ல குளிக்கிற கூட்டம் அதிகமா இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த தர்ப்பணம் கொடுக்குற கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு, நல்ல கூட்டமா இருக்கு. 11 மணி ஆகுது, நல்ல வெயில் கொஞ்சம் செம்மையாவே அடிக்குதுங்க. நம்ம இருக்கிறது மே மாசத்துல இருக்கிறோம், அதனால நல்லா வெயில் அடிக்குது. வாங்க நம்ம அடுத்தது அந்த போட்டிங் பார்க்க போலாம். நம்ம ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணிட்டோம்னா அங்கிருந்து கோயிலுக்கு வரதுக்கு டவுன் பஸ் இருக்குங்க. இது லேடிஸ் ஃப்ரீ பஸ்ஸும் கூட. அங்க ஏறினோம்னா மேற்கு வாசல் வழியா உள்ள வந்து நமக்கு இங்க அந்த போட்டிங் ஹவுஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வரைக்குமே நம்ம பஸ் வந்து நமக்கு இங்க அவைலபிளா இருக்கு. நீங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வேணா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஷேர் ஆட்டோ, ஷேர் டாக்ஸி, அந்த இதுவும் இருக்குங்க, பேட்டரி டாக்ஸியும் இருக்கு, அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்குங்க. ஒரு ராமேஸ்வரத்துல அக்னி தீர்த்த பக்கத்தில் இருக்கிறது ஒலைகொடா பூங்கான்னு ஒரு ஏரியா இருக்குங்க. அங்கதான் வந்து இந்த சிவா போட்டிங் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஆளுக்கு பாத்தீங்கன்னா 100 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. கடலுக்குள்ள ஒரு 1/2 மணி நேரம் உங்களுக்கு டிராவல் பண்ணி கூட்டு போறாங்க. அதுக்கு லைஃப் ஜாக்கெட் எல்லாம் கொடுத்து அந்த போட்ல கூட்டு போறாங்க. 100 பேர் அமையக்கூடிய போட் மாதிரி இருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலாம் வாங்க. கோயிலோட ராஜகோபுரம் பாருங்க அங்க தெரியுது, அது அக்னி தீர்த்தம். அந்த 4 ஆர்ச் அங்க இருக்கு பாருங்க. அங்க இருந்து வந்தோம்னா ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த சிவா போட்டிங் இடம் லொக்கேட் ஆயிருக்கு. போட்டு இப்போ கிளம்ப தயாரா இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு சார்ஜ் வந்து 100 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. ஒரு 1/2 hour கடலுக்குள்ள டிராவல் பண்ணலாம். நம்ம போகும்போது அங்க இருந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜகோபுரம் ஃபுல்லா கடல் வியூல ராமநாத சுவாமி கோயில் வந்து ஃபுல் டீட்டெயில் ஃபுல்லா தெரியும். போட்டு பாருங்க தயாரா இருக்கு. இது போட்ல போறதுக்காக உங்களுக்கு ஒரு பலகை பாலம் ஒன்று போட்டிருக்காங்க. உள்ள போய் பார்க்கறது நல்லா காசு சூப்பரா வீசுதுங்க. இந்திய கொடி பறந்துட்டு அந்த போட்டு போக தயாரா இருக்கு. மேல பால்கனி கிடையாது, மேல பைலட் மட்டும் உட்காந்து ஓட்டுறது மட்டும் மேல இருக்காருங்க கேப்டன். கீழே உட்காந்து போறது லைஃப் ஜாக்கெட் கொடுத்து நம்மள சேஃப்டியா தான் கூட்டு போறாங்க. நீங்க ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா மறக்காம இந்த போட்டிங் தான் ட்ரை பண்ணி பாருங்க.